வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மிக முக்கியமான பார்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. டிஸ்கிரீட் இன் த சென்ஸ் சமேஷனில் வேல்யூஸ் போகும். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்தோம்னா கண்டினியூட்டியில் போகும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சரி, இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா P of x is equal to NCX P power x Q power n minus x. இதில் பார்த்தீங்கன்னா Pன்றது வந்து சக்சஸ், Qன்றது ஃபெயிலியர். ஸோ நார்மலாக சக்சஸ் ஃபெயிலியர் ஆட் பண்ணோம்னா வில் பிகம் 1ன்னு வந்துருங்களா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க P plus Q equal to 1. ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெனோவ்ஸ்கி ஃபார்முலா ஃபார் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஃபார் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன இது பண்ண போறோம்னா இந்த μr plus 1 equal to PQ into NR μr minus 1 plus d μr by dp. இதில் வந்து μ0 வேல்யூ 1 ஆயிடும், μ1 வந்து 0 இருக்கும். அந்த E of x power r அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா இந்த வேல்யூஸ் கிடைச்சிரும். இதில் ஆருக்கு வந்து 1 2 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா we can get என்னென்ன வேல்யூஸ் நம்ம இது பண்ணலாம்னா μ1 μ2 μ3 μ4 கிடைச்சிரும். μ1 μ2 μ3 μ4 கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கியூனஸுக்கு கட்டசிஸ்க்கெல்லாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸ்கியூனஸ் அண்ட் கட்டசிஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பைனாமியலுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெனோவ்ஸ்கி ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் வி ஃபுட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுறோம். 1 அப்ளை பண்ணி என்ன கிடைச்சிரும்? μ2 கிடைக்கும். PQ n μ0 plus d μ1 by dp. இங்கே μ0 வேல்யூ 1 போட்டுறோம், இங்கே d1 வேல்யூ 0 போட்டுறோம். ஸோ ஃபைனலி வி கெட் NPQ. இதுதான் நம்மளுடைய வேரியன்ஸ் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? சிமிலர்லி μ3 என்ன கொடுக்குறேன்னா PQ 2n μ1 plus d μ2 by dp. ஆருக்கு 2 கொடுத்தோம்னா PQ வந்துடுது. இந்த μ1 வேல்யூ 0, μ2 வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம் NPQ நம்ம அப்படியே அதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா r is equal to 3 அப்ளை பண்ணோம்னா μ4 கிடைச்சிருங்களா? புரியுதா பாருங்க. PQ d by dp NP into 1 minus P. ஸோ μ3 நான் இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் PQ கொண்டு வரேன். NPQ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா P டேர்ம் உள்ள அலோவ் பண்ணிடுங்க. பிகாஸ் P plus Q equal to 1 இல்லையா. NPQ வந்து நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா 1 minus 2P வந்துடும். NPQ 1 minus P minus Pன்னு எழுதிக்கலாம். பிகாஸ் இதை Qன்னு எழுதலாம். இது வேல்யூஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபைனலாக சொல்லும் போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் PQல சொல்லுங்க. அடுத்து நம்ம μ4 ஃபைன் பண்ணும்போது இந்த வேல்யூ உள்ள யூஸ் பண்ணும். அதனால 1 minus 2Pன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆருக்கு 3 அப்ளை பண்ணுறோம். ஆருக்கு 3 அப்ளை பண்ணும்போது μ4 வந்துடுதுங்களா. μ4 ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா PQ 3n μ2 plus d μ3 by dp. PQ μ2 வேல்யூ முன்னாடி கண்டுபிடிச்சதை போட்டாச்சு, μ3 வேல்யூ இங்கே போட்டாச்சு. இந்த இடத்துல எழுதும் போது என்ன பண்றீங்கன்னா இந்த μ3க்கு போடும்போது இந்த வேல்யூ ஸ்டார் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pல. பிகாஸ் வி டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு P இல்லையா அந்த டேர்முக்காக. அதுக்கப்புறமா இது n ஸ்கொயர் ஆயிடுது. இதுல இருந்து இந்த எண்ணை இங்கே வெளியே வச்சிடறோம். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா வி கெட் திஸ் டேர்ம். அகெயின் PQ இதில் டெரிவேட்டிவ் பண்ணிடுறோம். டெரிவேட்டிவ் பண்ணுற பிறகு என்ன காமனாக எடுத்துடுறோம். என்ன காமனாக எடுத்துட்டோம்னா 3PQN plus 1 minus 6P into 1 minus Pன்னு வரும். அது மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னா 1 minus P டேர்மை Qன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ NPQ 3PQN plus 1 minus 6PQ. இதை இன்னும் கிளியராக எழுதணும்னா 1 plus 3PQ வெளியே எடுத்தோம்னா n minus 2ன்னு வந்துடும். இதுதான் நம்மளுடைய μ4 டேம். சரிங்களா? μ4 டேம். ஸோ இதில் எதுக்கு நம்ம ஃபைன் பண்ணுறோம்னா இந்த ஸ்கியூனஸும் கர்டசிஸும் ஃபைன் பண்ணுறதுக்கு we need μ2 μ3 μ4. சரிங்களா?
ஸோ நமக்கு தேவையானது mu2, mu3, mu4. ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கியூனஸ் அண்டு கர்டசிஸ் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பீட்டா ஒன்னுக்கு வேல்யூ mu3 ஸ்கொயர் பை mu2 கியூப் வேல்யூ போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா q மைனஸ் p பை ரூட் ஆஃப் npq இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்க. பீட்டா 2 பார்த்தோம்னா mu4 பை mu2 ஸ்கொயர் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும் ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன். காமா 2 வேல்யூ வந்து 1 மைனஸ் 6pq பை npq. நெக்ஸ்ட் வெரி ஃபேமஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு பைனாமியல்ல மீனும் வேரியன்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சம்ஸுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு. சம்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து NP, வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா NPQ. மோட் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் என்னன்னா நார்மலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இதில் பொறுத்திருக்கு மாஸ் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்கிரிட்டுக்கு வந்து மோடு ஃபைன் பண்ணணும்னா அந்த P ஆஃப் எக்ஸ் பை P ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 போட்டுருங்க. என்ன ஃபார்முலா இருக்கு இப்போ அடுத்து நம்ம இதுக்கும் பார்த்தோம்னா பாய்சனுக்கு அதே மாதிரி போடலாம். டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ NCX P பவர் x Q பவர் n மைனஸ் எக்ஸ் பை NCX மைனஸ் 1 x மைனஸ் 1 Q பவர் n மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதில் கிளியர் பண்ணுறதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். P பவர் x P பவர் x Q பவர் n மைனஸ் எக்ஸ் Q பவர் n மைனஸ் 6. புரியுதுங்களா? கிளியர் பண்ணோம்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து என்ன இது பண்ணணும்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஒரு கிளியர் ஃபார்மேட்டுக்கு நமக்கு வர அளவுக்கு இது பண்ணிட்டோம்னா ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க அந்த n மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டோரியலை எப்படி ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா n ஃபேக்டோரியலை n இன்ட்டு n மைனஸ் 1 ரிலீஸ் பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி அது மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டரியல் இதில் கேன்சல் பண்ணிடலாம். இதில் பார்த்தோம்னா இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ஃபேக்டரியில் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த பி இன்வெர்ஸை மேலே பின்னு எழுதிக்கலாம். ஃபைனலி வி கெட் எக்ஸ் கியூ பிளஸ் என் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பி மைனஸ் எக்ஸ் கியூ. இங்கே என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ் கியூ ப்ளஸில் போட்டுங்க ஒரு மைனஸில் போட்டுங்க. அது ஏன் நான் சொல்கிறேன், ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ 1 பிளஸ் என் பிளஸ் 1 இன்டி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி பிளஸ் கியூ இது ஒன்று ஆகிடுமா. இந்த எக்ஸ் கியூவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா வி கெட் திஸ் டைப். ஸோ இதுதான் மோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் பி ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் இதில் அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இது வந்து இந்த ஃபார்முலா பைஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிங்கன்னா இந்த 4 விஷயத்தில் கண்டிப்பாக படிக்கணும். என்னென்னா ஸ்கியூனஸ் கர்டாசிஸ் mu1 mu2 mu3 mu4, அதுக்கப்புறம் MGF, அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனு, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், இதெல்லாம் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை பார்த்துங்க. அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. எனி ப்ராபபிலிட்டி எது பார்த்தாலும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக என்ன வரணும், 1 வந்தே ஆகணுமா. ஏன்னா ப்ராபபிலிட்டிக்கு மெயின் கண்டிஷன் என்னது, 0லேருந்து 1க்குள்ளே அக்கர் ஆகும். இன்னொன்று டோட்டல் ப்ராபபிலிட்டி போட்டால் 1 வரும். ஸோ x0 to n NCX P பவர் x Q பவர் n ஃபார்முலா போட்டாச்சு. இந்த சமேஷனை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் Q பிளஸ் P ஹோல் பவர் n, இந்த பைனாமியல் ஃபார்முலா தான் வரும். x பிளஸ் A ஹோல் பவர் n ஃபார்முலா மாதிரி Q பிளஸ் 1க்கு வந்து 1ன்னு வரும். சரிங்களா, Q பிளஸ் 1க்கு வந்து 1ன்னு வரும். ஸோ mx ஆஃப் t வந்து இந்த ஃபார்முலா போட்டுடலாம். e பவர் tx x0 to n e பவர் tx ncx p பவர் x q பவர் n மைனஸ் x. இப்போ நம்ம இது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் பவரை 1 ரைஸ் பண்ணி எழுதிங்க. அதாவது எக்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பவரில் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் பவரில் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 டேர்மை 1 மெர்ஜ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுக்கு பழைய இது மாதிரி p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ்னா என்ன பார்த்தோம், q பிளஸ் p ஹோல் பவர் n பார்த்தோம் இல்லையா. இங்கே pக்கு பதிலாக p e பவர் tன்னு இருக்குது. ஸோ அப்போ q பிளஸ் p e பவர் t n வரும். இது mx ஆஃப் t வந்து ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த அந்த q பிளஸ் p e பவர் t வருது இல்லையா, இந்த tக்கு பதிலாக e பவர் itன்னு வரும். அதே பாருங்க. ஸோ அப்போ q பிளஸ் p e பவர் t வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். q பிளஸ் p e பவர் it ஹோல் பவர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார் பைனாமியல்
டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்கு, சிம்பிள் தான், ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துக்கலாம்.